ஏய், நில்லுமா நில்லுமா நில்லு. என்னய்யா, கடங்காரியை துரத்திட்டு வர மாதிரி என்னை துரத்திட்டு வர? ஆமாம், நீ கடங்காரி தான். என்னது, என்ன சொன்ன? வாய் நிறைய வெத்தலை போட்டு வந்துட்டு நல்லா பஸ்ஸில் துப்பிட்டு வந்துட்டேன். உள்ள கால் வச்சு நடக்கவே முடியல. இது யார் வந்து சுத்தம் பண்ணி விடுறது? மரியாதையாக ஒழுங்காக வந்து சுத்தம் பண்ணி விடு. ஏன்னா வாயில் ஒரே பொழந்து கட்டிடுவேன். ஓ, கட்ட கிட்டன்னா வாயில் கெட்ட கெட்ட வார்த்தையாக வந்துடும். பீடி சிகரெட்டு குடிக்கக்கூடாதுன்னு தான் என் பஸ்ஸில் எழுதி போட்டிருக்கு. வெத்தலை எச்சு துப்பக்கூடாதுன்னு அதில் போட்டிருக்கு. கவுக வாழைப்பழத்தை தின்னுட்டு தோலெல்லாம் தூக்கி போட்டு போகிறாங்க. ரொம்ப நல்லா தின்னுட்டு சக்கையை துப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் நான் வெத்தலை போட்டு கொஞ்சமாக துப்புனேன். இல்லை, உன் பஸ் என்னை இழுக்க மாட்டேங்கிறாங்க. ஓ, நானும் 4 ரூபா 30 காசு கொடுத்து தான் இந்த பஸ்ஸில் வந்திருக்கேன். ஓசியில் ஒன்றும் வரல. எனக்கும் அங்கே துப்ப உரிமை இருக்குது. அதுக்கு மேலே ஏதாவது பேசினேன், உன் பாக்கெட்டுக்குள்ளே துப்பு துப்புன்னு துப்பி விட்டுருவேன். தான் தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை விட்டுறாத்தான். ஆளை பாரு ஆளை. இல்லை, ஐயன் கோயில் கடா மாதிரி. அத்தை, மாமா, நான் ஆளாகி 6 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு வந்து தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு போனவங்க தான் நீங்கள். அதுக்கப்புறம் உப்பு சப்புக்காவது ஒரே ஒரு தடவையாவது வந்து எட்டி பார்த்தீங்களா? ஏங்க அரிசின்னு அள்ளி பார்க்க யாரும் இல்லை, உண்மைன்னு உள்ளி கொடுக்க யாரும் இல்லை. என் விதி அம்படுத்தான். சரிங்க மாமா, இந்தாங்க அதிரசம், சாப்பிடுங்க. பிறந்ததும் ஆத்தால விழுங்கி, சமைஞ்சதும் அப்பனை விழுங்கி. சரி, நமக்கு இருக்குது அப்பா இருக்கா இல்லை ஆத்தாவும் இல்லை, நமக்கு அத்தை இருக்காக மாமா இருக்கான்னு இங்கே வந்தேன். இங்கே இவை கிடக்கா, இவளை எட்டி பார்க்கவும் நாதி இல்லை, ஏன்னு கேட்க யாரும்ல மாதிரி என்னை நீங்கள் ஒரு வார்த்தை பார்க்க வரலையே மாமா. என் கூட சமைஞ்ச பொண்ணுகள்லாம் என்ன செய்கிறாங்க தெரியுமா? இடுப்பில் ஒன்று, கையில் ஒன்று, வயிற்றுல ஒன்று இழுத்துட்டு திரியிறாளுக. அத்தை, நீங்கள் ஏன் சும்மா இருக்கீங்க? இந்தாங்க முறுக்க சாப்பிடுங்க. நானும் மாமி ஒருத்தன் வருவாக, இவங்க தாலி ஒன்று தருவாக. நானும் தவம் இருந்து கண்ணு மேலே கண் இருந்து பூத்து இருந்ததான் மிச்சம். மாமனும் வரலை, தாலியும் வரலை. நீங்கள் தான் தாலி வாங்கிட்டு வர மாட்டேன்ட்டீங்க. நான் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் இந்த தாலியை தான் இடுப்பில் சொருவிக்கிட்டு தெரிகிறேன். மாமா, உங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்கும். நீங்கள் சிரிக்கத்தான் செய்வீங்க. 1000 தான் இருந்தாலும் நீங்கள் ஆம்பளை புது பிள்ளைய பெற்றவகளை சரிங்க. மாமன் பட்டணத்தில் படித்தவங்க, நான் பட்டிக்காட்டுக்காரி. ஸோ பட்டணத்தில் படித்தவளுக்கு பட்டிக்காட்டை கட்டி வச்சா நாளைக்கு அவளுக்கு பவுசா வாழ தெரியுமோ இல்லையோ, இல்லை ருசியாக ஆக்கித்தான் போட தெரியுமோ? ஆமாம், இதெல்லாம் நீங்கள் பயப்பட வேணாம். நான் டவுனு பொம்பளைங்க மாதிரி நாகரிகமாக எனக்கு பேச தெரியலாட்டும், எனக்கு இடம் அறிஞ்சு பொருள் அறிஞ்சு உருப்படியாக 4-5 பெற்றுக்கிட்டு கடையாக எனக்கு வாழவும் தெரியும். அந்த டவுனு பொம்பளைங்க மாதிரி என்னால் கவுனு தான் போட முடியாது. ஆனால் பட்டணத்து பொம்பளை மாதிரி நல்லா பவுசாக சீலை கட்டி எனக்கு வாழ தெரியும்.